ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைபிள் ஃபேன்ஸ். இன்றைக்கி நோவா தாத்தா ஸ்டோரியை குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியாவோடு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஷர்ட் வாங்கின 2 அட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வரைஞ்சாச்சு. இப்போ இதை 2ஐயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல உள்ள அட்டையை எடுத்து அதை 2ஆக வெட்ட போகிறோம். சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கோங்க. அதனுடைய பின்பக்கம் கம் அப்ளை பண்ணி அந்த இன்னொன்று அட்டை இருக்கு இல்லையா, அது கூட சேர்ந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஓகே, சூப்பராக ஒட்டியாச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதை நல்லா காஞ்ச பிறகு எக்ஸ்ட்ரா ஏதாவது பீசஸ் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் வெட்டி விட்ருங்க. நல்ல அழகான ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இது ஒரு சிசர்ஸ் வாங்கின ஒரு அட்டை இருந்துச்சு. அதில் ஒரு வானவில் இருந்துச்சு. இதை பார்த்த உடனே தான் இந்த கிராஃப்டோட ஐடியாவே எனக்கு வந்தது. ஸோ இப்போ அந்த வானவிலை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த கிராஃப்டோட மேல் பகுதியில் அதை ஓட்டிட்டேன். இப்போ சைடில் ஒரு சன்னும் கொஞ்சம் க்ளவுட்ஸும் இருக்க மாதிரி இருக்குது. அதை வச்சு அங்கே ஒரு லெட்டர்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதை நான் மறைக்க போகிறேன். அங்கே சூரியனை ஓட்டியாச்சு. இப்போ அந்த சூரியனுக்கு கதிர்கள் வரைஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கடையில் கிடைக்கிது. ஜஸ்ட் 5 rupees தான், வாங்கிக்கோங்க. அதில் எல்லா அனிமல்ஸும் இப்படி பேராக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதை வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டாக் ஓட்ட போகிறேன். டாக்னாலே குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டாக் ஒட்டியிருக்கேன். அடுத்தது காட்டுக்கு ராஜா சிங்கம், அவ்வளோ ஓட்டியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஏற்றின மாதிரி ஒட்டணும். அதனால் பாதி ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறேன். மீதி பாதி அப்படியே இருக்க போகுது. அதை அந்த பவுச் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் மேல் பகுதியில் ஒட்டு. பாருங்கள், இப்போ எல்லா அனிமல்ஸும் ஜோடி ஜோடியாக ஒட்டியாச்சு. இப்போ வசனம் எழுதுகிற டைம். ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த வசனத்தை எழுதிட்டுருக்கேன் பாருங்கள். கர்த்தருடைய கண்களில் அப்படி இருக்கு இல்லையா, ஸோ 2 கண் வரையலாம் அப்படின்ட்டு வரைஞ்சேன். பாருங்கள், சூப்பராக வசனம் எழுதி முடிச்சாச்சு. இப்போது இதுக்கு மேலே கண்கள் ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஏற்கனவே வரைஞ்ச கண்களை மறைக்கிறதுக்கு இந்த அனிமல்ஸ் உள்ள சைடில் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டை கட் பண்ணி ஒட்டி மறைச்சிட்டேன். ஸோ இப்போ கூகுளி ஐஸ் வச்சு கண்கள் செய்ய போகிறேன். ஓகே, நீங்கள் ஏதாவது ஸ்கூல் புக்கில் குட்டி கண்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கட் பண்ணி ஒட்டலாம். இப்போ காக்கா இல்லாமல் நம்மளால் ஸ்டோரி சொல்ல முடியாது இல்லையா, அதனால 2 காக்கா பிக்சர் தேடி எடுத்து ஒட்டிகிட்ருக்கேன். அடுத்தது ஒரு புறா. புறா தான் வெளியில் போய் ஒலிவ மரத்தின் இலைகளை கொத்திட்டு வந்துச்சு இல்லையா, அதை சொல்கிறதுக்காக இப்போ அதனுடைய வாயில் இலைகள் வரைஞ்சிட்ருக்கேன். வரைஞ்சாச்சு. இப்போ அதனுடைய பின்பக்கம் ஒரு நூல் எடுத்து நாட் போட்டுட்டு கம் போட்டு ஒட்டிடுங்க. இன்னும் அதை ஸ்ட்ராங்காக்குறதுக்கு செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி வால் ஹூக்ஸ் ஸ்டிக்கர் போயிடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டபுள் சைட் ஸ்டிக்கர் ஒட்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டுன்னு தூர போட வேண்டாம். பாருங்கள், இப்போ இந்த பவுச்சில் பென், பென்சில், ப்ரஷ்ஷு இதெல்லாம் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வாலில் போட்டேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுத்து சூப்பராக நோவா தாத்தா ஸ்டோரி சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
Thanks for watching.